ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நீங்கள் கிளாஸ் கற்றுட்ருப்பீங்க. ஆனால் ஒரு ஒர்க் பண்ணும்போது, அதாவது ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, அப்போ உங்களுக்கு ஸ்பீடாக நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. நம்ம எப்படி ஸ்டார்டிங்கில் எப்படி நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணுவோம், அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போது பண்ணால் நம்மளால் ஒர்க் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. நம்ம ஒர்க் எப்படி எப்படி ஸ்பீடு எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீடில்ஸ் காமிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம டிப்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்போம். இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் ஃப்ரீயாக ஆரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம நார்மலாக த்ரெட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அயன் நீடிலும் இந்த 14 நம்பர் இருக்கிற இந்த துலிப் நீடிலும் நம்ம யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. சில பேர் துலிப் நீடில் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நான் சொல்கிறது எப்பவும் போல் அயன் நீடில் தான் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு ஸ்பீட் வர்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நம்ம இந்த நீடில் பாருங்கள், இப்படி அழகாக இப்படி ஸ்மூத்தாக இப்படி ரொட்டேட் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இதில் நம்ம த்ரெட் சுற்றி வச்சுருப்போம். அந்த த்ரெட் இருக்குன்னா நமக்கு ஒரு கைக்கு ஒரு கிரிப் கிடைக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி த்ரெட் சுற்றி வைக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா, நம்ம கைக்கு சில பேர் கை எப்போவுமே ஈரமாக இருக்கும், அதை ஸ்வெட் ஆகிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. நமக்கு இந்த மாதிரி நீடில் சுற்றி, அதாவது த்ரெட் சுற்றி வச்சுருந்தோன்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நம்ம இந்த துலிப் நீடில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த துலிப் நீடிலில் இந்த மாதிரி இந்த இடத்துல துலிப் சொல்லிவிட்டு அந்த பிராண்ட் போட்டிருப்பாங்க. நமக்கு இந்த இந்த நீடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்பாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு இடத்துல அதை கையில் பிடிக்கிறது இல்லையா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு அங்கே ஒரு ஃப்ளாட்டாக ஒரு இடத்துல இருக்கும். இந்த மாதிரி இந்த ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு, அதாவது இப்படி ரொட்டேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு கையில் அந்த ஸ்பீடு கொண்டு வர முடியாது. அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஃப்ளாட்டாக இருக்கிறது நம்ம த்ரெட் கூட சுற்றி வச்சுப்போம். இந்த இடத்துல த்ரெட் சுற்றினா ரொம்ப மொத்தமாக, அதாவது கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு துலிப் நீடில் தான் வருது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல த்ரெட் சுற்றிக்கோங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் ஆகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் த்ரெட் காட்டன் த்ரெட் சுற்றிட்டு க்ளூ வச்சு காட்டன் த்ரெட் சுற்றிட்டு அப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனால் எப்பவும் போல் அயன் நீடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா அழகாக இப்படி ரொட்டேட் பண்ண முடியும் உங்களால். இப்படி ஸ்பீடாக நம்ம ரொட்டேட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே போகலாம். த்ரெட் ஒர்க்குக்கு இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம பீட்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பீட்ஸில் தான் சில பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். பீட்ஸ் நம்ம எப்படி ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த நீடில் பாருங்கள். இப்போ துலிப் நீடில் அந்த பிராண்டில் பார்த்திங்கன்னா இந்த நீடில் தான் பீட்ஸ்க்கு, அப்புறம் கர்தானா, ஜர்தோசிக்கெலாம் கூட இது யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அயன் நீடில் இந்த நீடில் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். இப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு காட்டுறேன். நம்ம இந்த இடத்துல ஒரு 4-5 பீடு மட்டும்தான் இதில் லோட் பண்ண முடியும். ஆனால் அயன் நீடில் நிறைய பீட்ஸ் லோட் பண்ணலாம். நீங்கள் நம்ம டிப்ஸ் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு ஒன்ஸ் இதில் லோட் பண்ணி காட்டுறேன். நம்ம இதில் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு பீட்ஸ் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் வாங்க. இப்போது நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு துலிப் நீடில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி பாருங்கள். எப்பவும் போல் த்ரெட் மேலே எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துகிட்டு நம்ம சொல்கிற மாதிரி குட்டி லாக் போட்டுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு இதில் பீட்ஸ் லோட் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி நம்ம பீட்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் எடுத்துக்கோங்க. ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம பீட்ஸ் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு பீடு எடுக்காமல் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் நான் பீட்ஸ் லோட் பண்ணியிருக்கேன். மொத்தமாகவே இதில் 6 பீட்ஸ் மட்டும் தான் நம்ம எடுக்க முடியுது. அதுவும் சுகர் பீட் தான் எடுத்திருக்கேன். இதுவே நம்ம அயன் நீடில் எடுத்தால் 20 பீட்ஸ்க்கு மேலே தாராளமாக எடுக்கலாம். பாருங்கள், இப்போ அயன் நீடில் நான் எடுத்திருக்கேன். எவ்வளோ பீட்ஸ் லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அயன் நீடில் பண்ணுறதுக்கும் இந்த துலிப் நீடிலில் பண்ணுறதுக்கும் நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் அந்த பிராண்ட் நேம் போட்டு அந்த இடத்துல ஃப்ளாட்டாக இருக்கும். அதனால் நமக்கு இது ஸ்டிச் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். நமக்கு அந்த இடத்துல
அதுவும் இல்லாமல் பீட்ஸும் வந்து கம்மியாக தான் எடுக்க முடியும். நம்ம அந்த அந்த நீடில் எடுக்கிறதுக்கும் இதுக்கும் வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். பிகினர்ஸாக இருக்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து அயன் நீடில் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். எப்பவும் போல் 2 பீடாக போட்டு நான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறேன். சுகர் பீட் தான். நம்ம அதே மாதிரி எந்த பீட்ஸ் எடுத்தாலுமே நிறைய பீட்ஸ் வந்து இதில் லோட் பண்ண முடியும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அந்த த்ரெட்டை வந்து ஸ்மூத்தாக விடுங்க. நம்ம சில்க் த்ரெட்டில் வந்து எப்படி அந்த த்ரெட் வந்து பிரிஞ்சு போகக்கூடாதோ அதே மாதிரி தான் இந்த த்ரெட்டும் வந்து பிரிஞ்சு போகாமல் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். த்ரெட்டு வந்து அழகாக வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த த்ரெட்டையுமே வந்து கீழே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து மூவ் ஆகாது. த்ரெட்டு வந்து டைட்டாக இல்லாமல் கரெக்டாக உங்களுக்கு வரும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. பாருங்கள், நான் இந்த ஒரே ஒரு டைம் தான் எடுத்திருக்கேன். இந்த இவ்வளோ பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்னமும் நீடிலில் வந்து எனக்கு பீட்ஸ் வந்து இருக்குது. நம்ம இதே அந்த நீடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்தோன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு அதாவது இந்த ஒரு லைன் ஸ்டிச் பண்ணுறதுக்கே ஒரு 4 தடவை 5 தடவை வந்து நம்ம லோட் பண்ணியிருக்கணும் பீட்ஸு. அதனால் வந்து நமக்கு டைம் வந்து வேஸ்ட்டாக தான் ஆகும். நம்மளால் வந்து ஸ்பீடாக வந்து ஒர்க் பண்ண முடியாது. உங்களுக்கு ஸ்பீடாக வந்து ஒர்க் பண்ணணும்னா இந்த மாதிரி நீடில்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் இருக்குது நம்ம வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் இப்போ தான் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் வந்து கிளாஸ் கற்றுட்ருக்கீங்க, இல்லைனா கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அப்படி இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணணுன்னா வீக்லி வாரத்துக்கு ஒரு 2 முறையாவது 2 முறை 3 முறையாவது நீங்கள் வந்து ஆரி ஒர்க்கில் வந்து ஏதாச்சும் ஒரு டிசைன்ஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கணும். நம்ம கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதனால் வந்து நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடக்கூடாது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க தான் நமக்கு வந்து ஸ்பீட் வரும். நம்மளால் ஒரு 10 நாள் ஒரு 15 நாள் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணவே முடியல அப்படின்ற இதுவில் நீங்கள் வந்து அதுக்கப்புறமா அந்த ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதாவது ஒரு 2 வாரம் கழித்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் கண்டினியூவாக ஸ்டிச்சஸ் கொடுக்க தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது நீங்கள் ஒரு டிசைன்ஸ் வந்து போட்டு பாருங்கள். ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் ஏதாச்சும் ஒரு மோட்டிவ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து எந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்பீடும் வரும். ஸ்டிச்சஸ் பண்ணுறதுல உங்களுக்கு ஒரு ஐடியாஸும் கிடைக்கும். அதனால் நீங்கள் நீட்டாகவும் வந்து உங்களோட ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். இந்த டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம ஃப்ரீ கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.